இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுன் கொடுத்தாலுமே அங்கேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி தான் கொடுத்தாங்க. பட் பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் இமீடியட்டாக ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்டை கொடுத்து ஒரு நியூ லோவை கொடுத்து முடிச்சிருந்தாலுமே பேங்க் நிஃப்டியால் பெரிய லெவலில் கீழே வர முடியல. ஒரு சைட்வேஸை கொடுத்து கடைசியாக முடியும் போது மட்டும் ஒரு லோவை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட விஜயதசமிக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுனில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்தாங்க. பெரிய லெவலில் மேலே போய் சஸ்டெயின் ஆக முடியாமல் திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிவிட்டு அப் டு 12 o'clock வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு டவுனை கிரியேட் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணாங்க. பிகாஸ் அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணி அப் டு பார்த்தீங்கன்னா 2 o'clock வரைக்கும் இருந்த மார்க்கெட். அதன் பிறகு ஒரு லோவை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு லோயர் லோவை கிரியேட் பண்ணி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,900 இந்த ரேஞ்சில் முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கீழே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஓவராலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த சப்போர்ட் 2 போயிட்டு ரீச் பண்ணணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் 1 ரீச் பண்ணி சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹையை கொடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஓவராலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வியூ கொடுத்துருந்தோம். மார்க்கெட் கீழே தான் போகணும் அப்படிங்கிறதும் ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து அங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரியே ப்ரைஸ் மேலே வந்தது, அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு நியூவாக ஒரு லோவை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜோனை மட்டும் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த இடத்துல ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இது எக்ஸ்டெண்ட் ஆகி அது வரைக்கும் முடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அண்ட் ஃபர்தரா திரும்ப ஒரு ரெக்கவரி அண்ட் கீழே வருமா அல்லது ஃபர்தரா மேலே போகுமா அப்படிங்கிறத ஓவராலா புரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே புரிஞ்சிடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை யூரோப்பியன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதோட கண்டினியூஷன்ஸ் யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படின்னும் போது உங்களுக்கு ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுன்ல இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகாது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரியை தொடங்கிடுவாங்க. அதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஏஷியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன்லையோ அல்லது ஃபிளாட்டாக இருந்தோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது யூஎஸ்ல நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லாஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிபி growth. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q2 ஓட ரிசல்ட் நல்லாவே இருந்திருக்கு அப்படிங்கிறதும் 3.8% growthல இருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா 0.5 அப்படிங்கிறதும் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான growth அப்படிங்கிறது வந்திருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ். இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நாளையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கேப் அப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனிவே டெக்னிக்கலா பார்த்து கன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரைட்டர்ஸ் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு தான் ஆட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாளைக்கு எப்படி இருக்கும் ஓவராலாக அப்படின்னு அனலைஸ் பண்ணோம்னா இப்போதைக்கு செல்ல தான் இருக்கு, கீழே தான் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலுமே பட் இது டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் பிசிஆர் ரேஷியோ 0.58 அல்லது 0.5 இந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சுனாலே டேர்ன் ஆகுது அப்படிங்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் டேர்ன் ஆகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எனிவே டெக்னிக்கலா பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்லாவே கீழே இறங்கி முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர வேண்டியது இருக்கு. அந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த இடம் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இங்கேருந்து மேலே வந்துட்டு அப் டு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் இதோட கண்டினியூவேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கீழே வந்துட்டதுனால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடர்ஸ் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. இந்த இடத்துல ஷார்ட் செல் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்கும் அட் த சேம் டைம். அப்படின்னும் போது ப்ரைஸ் மேலே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது.
வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம். அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகியோ அல்லது ஒரு சின்னதாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,020 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இங்கே வந்து ப்ரைஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,834 இந்த இடத்த போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது ஓவரால் வியூவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஃபார்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் புரிதலா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,020 பிரேக் பண்ற பட்சத்தில் பிரைஸ் ஃபர்தரா மேலே போயிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,143 இந்த ரேஞ்சை போயிட்டு ரீச் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவா இருக்கு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ஆஸ் பர் த ட்ரேட் எம்பரர் மெத்தட் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். பட் ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டத்துக்கான வியூ கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது சின்னதாக மேலே வந்த ப்ரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கு இல்லையா, அதிலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 24,948 இந்த இடத்துல இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு கீழே தான் வரும்னு தெரிஞ்சு அதில் வந்து ட்ரேட் பண்ணுவோம் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் பொறுத்த வரைக்கும். அண்ட் சப்போஸ் அதில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா அடுத்தது மேலே போயிடும். அண்ட் சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல இருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கீழே வரணும்னாலும் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த இடத்துலயும் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலனா டைரக்டா நம்ம சொன்ன மாதிரி சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. கீழே சப்போர்ட் ஜோன் 1 இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது. இமீடியட்டாக கீழே வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக மேலே போனது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மார்னிங் லோ இருக்கு இல்லையா, அதே ரேஞ்சை வந்துட்டு திரும்பவும் சப்போர்ட்டாக எடுத்துருந்துச்சு. அதே மாதிரி திரும்பவும் மேலே போனது. மார்னிங் ஹை இருந்துச்சு இல்லையா, அதே இடத்த போய் ரீச் பண்ணிட்டு திரும்பவும் பெருசாக மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரு சைட்வேஸை ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணியிருந்துச்சு. மார்க்கெட் முடியும் போது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 o'clock மட்டும் மார்னிங்கோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இமீடியட்டாக கீழே வந்துட்டு 54,950 அந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இன் பிட்வீன் த ரேஞ்ச், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இருக்குன்னா இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது. அண்ட் சைட்வேஸ் நடக்கலாம். ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்த எடுத்துகிட்டு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்வேஸை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எக்ஸ்பைரி டேட்டை யூட்டிலைஸ் பண்ணி டிமாண்ட் ஜோன் 1க்கும் சப்ளை ஜோன் 1க்கு இடையிலே ட்ராவலாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதாவது 55,032க்கும் 55,268 பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக மட்டும் பிரேக் பண்ணி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. இது ஃபர்தராக கீழே வரப்போதா, அதாவது இதோட கண்டினியூவேஷன்ஸ் இருக்க போதா அல்லது இங்கேருந்து ஏதாவது சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.78 இருக்கு. மார்க்கெட் ஸ்லைட்டாக பியரிஷ்ல இருக்கு அல்லது சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். கால் ரைட்டர்ஸ் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸ்லைட்லி சின்னதாக தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க. டீப் அவுட் ஆஃப் த மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும், அதை கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்காங்க டீப் அவுட் ஆஃப் த மணியில் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். மார்க்கெட் ஸ்லைட்டாக பியரிஷ்ல தான் இருக்குது அப்படிங்கிறத இதுலேருந்து கன்க்ளூஷன்ஸ் எடுத்துட்டு ஃபர்தராக டெக்னிக்கல் வியூவில் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நிஃப்டி மாதிரியே ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இங்கே இருந்துட்டு இந்த சப்ளை ஜோன் 1 இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திரும்ப ஃபர்தராக கீழே இறங்கலாம் அப்படிங்கிற அந்த வியூ கிடைக்குது. பட் இதுலேருந்து ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிற அந்த வியூவில் யோசிச்சோன்னா இதை பிரேக் பண்ணோம். இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,280 இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது. அகைன் இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 55,650 இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ரிஸ்கான ஏரியா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது இந்த சப்ளை ஜோன் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ளை இருக்கக்கூடிய ஏரியா. அப்படின்னும் போது அந்த இடம் போனாலே அந்த இடத்துலேருந்து என்ன ஆகும், கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் எடுக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டியது இருக்குது. 55,154 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரும் அப்படிங்கிறதும் இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடால் ட்ரேட் பண்ண முடியும்.
அப்படி கீழே வர பட்சத்தில் சப்ளை ஜோன் 1க்கு வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரெக்கவரி கொடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் 2ஆக இருக்கக்கூடிய 54,500 இந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளோட அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி இந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போயிடுச்சுன்னா அங்கேருந்து கீழே வரதுக்கான சான்ஸ் எடுக்கும். அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் சப்போர்ட் ஜோன் 1க்கு வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை எடுத்து திரும்ப ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசிபிலிட்டிஸ்லாம் ஜாஸ்தி இந்த இடத்துல. ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அனாலிசிஸாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கலாம். அண்ட் சப்போர்ட் ஜோனை 1ஐயும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 54,500 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது அடுத்த வியூவாக இருக்குது.